தாஷ் தெக்கேக்கரா, கூடலூர் இருக்கோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சோலார் ட்ரஸ்ட்னு ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணோம். அதில் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை, வைல்ட் லைஃப்பும் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சது இந்த லண்டானா காடு ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. நாங்கள் 2015 வந்து மேப்பிங் பண்ணியிருந்தோம். முதுமலை, சத்தியமங்கலம், பண்டிப்பூர், வயநாடு எல்லா ஏரியாவுக்கு போய் ஒவ்வொரு கிலோமீட்டரும் போய் எவ்வளோ லண்டானா இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் மேப் போட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30% 40% வெறும் லண்டானா, டென்ஸாக இருக்கும் லண்டானா. வெறும் 10% தான் லண்டானா இல்லாமல் ஏரியா. இந்த லண்டானா வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்து செடி. அந்த இலையில் கொஞ்சம் விஷம் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கு ஒன்றும் சாப்பிட முடியாததுனால எல்லா அனிமல்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. அங்கே இருக்கிற பிளான்ட்ஸு கூட ஃபுல்லாக டிஸ்பிளேஸ் ஆகுது. எல்லா யானைக்கும் எல்லா அனிமல்ஸுக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபாரேஜ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து இதனால் ஒரு யூஸ் பண்ண முடியுமா, அப்போ தான் ட்ரைபல்ஸும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்களே எடுத்து யூஸ் பண்ணும்போது அதோட டென்சிட்டி கம்மியாகும். ஸோ மெயினாக இப்போ 2015 ரியல் எலிஃபென்ட் கலெக்டிவ்னு சொல்லி ஒரு கம்பெனி உருவாக்குறோம். அந்த கம்பெனியில் வந்து இந்த பெரிய பெரிய ஸ்கல்ப்சர் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த பிரிக்கெட்டு, ஃபியூவலு, எந்த அளவுக்கு லண்டானா யூஸ் பண்ண முடியுமோ அது ஃபுல்லாக ட்ரை பண்ணி மேக்ஸிமம் யூஸ் பண்ணி அதில் அழிக்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு லண்டானா இருக்கிறனால ஈவன் ஒரு வருஷத்துக்கு 500 ஹெக்டேர் கிளியர் பண்ணாலும் கிட்டத்தட்ட 30 to 50 வருஷம் ஆகும் இந்த காடு ஃபுல்லாக கிளியர் ஆகி வரனால. இந்த சின்னதாக கொஞ்சம் ஃபண்டு வந்து எடுத்தால் அது கண்டிப்பாக லண்டானா கிளியர் ஆகாது. அதனால ஒரு ட்ரைபல்ஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு லைவ்லிஹுடும் கிடைக்கும், காடும் கிளியர் ஆகி வந்துடும், வைல்ட் லைஃபுக்கும் பெனிஃபிட் இருக்கும், லோக்கல் மக்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஜெக்டிவில் தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த லண்டானா ஸ்கல்ப்சர் வந்து உலகம் ஃபுல்லாக எக்ஸிபிஷன் வைக்கிறோம். நாங்கள் பார்ட்னர் நிறைய என்ஜிஓ இருக்காங்க. அவங்க பல்காக 100-200 யானை வச்சு பெரிய எக்ஸிபிஷனாக பண்ணி அதை விற்கிறாங்க. அந்த வர ப்ராஃபிட்லாம் திருப்பியும் இங்கே வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்காக நிறைய என்ஜிஓஸுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு யானை வந்து காட்டில் இருக்கிற யானையோட அதே ரெப்ளிகா. ஸோ சின்ன 3 அடியிலேருந்து மேக்ஸிமம் 10 அடி வரைக்கும் யானை இருக்குது. இப்போ ரொம்ப பெரிய யானை அவ்வளோ பண்ணுறது இல்லை. அது மூவ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஒரு 8 அடியோட முடிச்சிடுறோம். ரொம்ப பெரிய யானையோட ரெப்ளிகா பண்ணுறது இல்லை. நாங்கள் வந்து ஃபஸ்ட் இதுக்கு முன்னால் ஃபர்னிச்சர் செஞ்சுட்டு இருந்தோம். அது ரொம்ப ஃபெயிலியராக போச்சு. ட்ரைபல்ஸ் யாரும் ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணுறதில்ல அவங்க வீட்டில். அதை பற்றி என்னன்னு தெரியாது. ஒரு டைனிங் டேபிள் 6 சேர்ஸ் சொன்னாங்கன்னா 6 சேரும் வித்தியாசமாக பண்ணாங்க, ஒரே ஸ்டாண்டர்டாக பண்ணல. அவங்க ஃப்ளோர் வந்து மட்டம் இல்லாததுனால எல்லாம் வாப்லிங் ஆகும். ஸோ அவங்களுக்கு தெரியாத ஒரு ஃபர்னிச்சரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு யூஸும் ஆகலை, ஒரு பெனிஃபிட்டும் ஆகலை, யாரும் பண்ணவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இந்த யானை ஸ்டார்ட் பண்ணுறதுல அவங்க தான் எக்ஸ்பர்ட்டு. நம்மளோட அவங்களுக்கு தான் யானையை பற்றி தெரியும். ஸோ எல்லாம் ஃபுல் டீம் ட்ரைபல்ஸ் தான். டிசைன் பண்ணுறதும் அமிர்தா வந்து ஆர்கிடெக்டில் இங்கே இருக்கிற முழு குடும்ப ட்ரைப் தான். அவங்களே ஃபுல் எக்ஸ்பர்ட் ஆகி எண்ட் டு எண்ட் அவங்க தான் பண்ணுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பண்ணுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 300 பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க இப்போது. என் பேர் ரமேஷ் மாதன். நான் கோடமூலா வில்லேஜில் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி நாங்கள் கூலி வேலைக்கு செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி யானை ஃப்ரேமு செய்யணும்னு சொல்லும்போது அப்போ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 5 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இரும்பு கம்பியில் வந்து வளைச்சி அவங்க ஃப்ரேமாக உண்டாக்கி கொடுத்தாங்க. அப்புறம் இது எப்படி அடிக்கணும்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது இப்போ அடித்து கொஞ்சம் நிறைய பேர் பழகணும். இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் பக்கம் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போது இந்த லேண்டனால தான் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போ முன்னெல்லாம் கூலி வேலை செய்யும் போது நம்ம வருமானத்துக்கும் நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்குள்ள வருமானம் நமக்கு பத்தாம தான் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு போதுமான அளவுக்கு வருமானம் இருக்குது. நம்ம குழந்தைங்களும் படிக்க வைக்கலாம், நம்மளும் கூட வாழ்வாதாரம் நல்லா இருக்குது. என் பேர் வந்து மல்லிகா. நான் கோடமலை கிராமத்தில் இருக்கேன்.
நாங்கள் வந்து இந்த லேண்டன் ஐயால வேலை செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் லேடிஸ் வந்து மொத்தம் ஒரு 20 பேர் இருக்கோம். அப்போது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போது நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கூலி வேலைக்கு போயிட்டுருந்தோம். கிடைக்கிற வேலைக்கு போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த லேண்டன் வேலை கிடைச்சனால நாங்கள் இப்போது ஒரு 20 பேர் சேர்ந்து நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூலி வேலைக்கு போகும்போது நமக்கு வந்து அந்த நாளைக்கு வேலைக்கு போனால் தான் நமக்கு காசு கிடைக்கும். அப்போ இங்கே வந்து அப்படி இல்லை, டெய்லி வேலை இருக்கும். அப்போது குழந்தைங்களும் பார்க்கலாம், வீட்டிலே வேலை செய்கிறனால குழந்தைங்களையும் பார்க்கலாம், வேலையும் செய்யலாம். என் பேர் பொம்மி. நாங்கள் கோடமுல்ல தான் இருக்கிறோம். எங்கள் வீடு கோடமுல்ல ஏரியா வந்து வெறும் காடு. அந்த காட்டுக்குள்ளே தான் இருந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு எஸ்டேட்டில் வேலை செய்யும்போது யானைக்கு பயப்படணும், அட்டை கடிக்கும், பாம்பு இருக்கும், புலி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்குள்ளே தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருந்தோம். ஆனால் யானை வேலை வந்ததுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை. யானை வேலை செய்கிறனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். பிள்ளைங்கள பார்க்குறோம், வீட்டை நல்லா பார்த்துட்டு பிள்ளைங்கள பார்த்துட்ருக்கோம். பிள்ளைங்க படிக்கவும் போயிட்டுருக்காங்க. எஸ்டேட்டில் வேலை செய்யும்போது படிப்பெல்லாம் அவ்வளோக்கு இல்லை. பிள்ளைங்கள பார்க்க முடியாது, நாங்கள் வேலை செய்ய போக முடியாது, அப்படி இருந்தோம். இப்போது நடக்கிறதுக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. யானை காட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு ஒரு கட்டு விறகு கொண்டு போனோன்னா காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு கொண்டு போனால் தான் அது அன்னைக்கு பொழப்பே ஓடும். இப்போது யானை வேலை கிடைச்சதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க. என் பேர் ரஞ்சினி. நான் இந்த ஒர்க்கு ஜாயின் பண்ணி 10 வருஷம் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது தான். இது முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு 10 பேர் வச்சு தான் இது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது. அந்த 10 பேருக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் மாதிரி கொடுக்கல. ஆக்சுவலாக இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். நமக்கும் இது எப்படின்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரேம் ஒர்க்கு எல்லாமே ஒரு ட்ரையல் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 யானை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு யூகேக்கு தான் கொடுத்தோம். அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் வர ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு ஒரு 50 யானை ஆர்டர் வந்தது. அந்த 50 யானையில் நாங்கள் அந்த 10 பேர் வச்சு பண்ண முடியலன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ட்ரெயின் ஆன உடனே அவங்கள குரூப் தனித்தனியாக பண்ணிட்டோம். அந்த 10 பேரும் தனித்தனி குரூப் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்படி தான் இது டெவலப் ஆனது. இப்போ 10 பேர்லேருந்து இப்போ ஒரு 300 பேர் பக்கம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த 10 பேரும் தனித்தனி குரூப் ஆனோன்னா அவங்களுக்குன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டீம் ஆளுங்களை வர வச்சு அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டீமில் யாராவது கொஞ்சம் அந்த ஒர்க் கற்றுக்கிட்டு அதில் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வேற ஒரு தனி குரூப் ஆக்குனாங்க. இப்படி தான் இது பில்ட் ஆனது இந்த டீமு. ஸோ இப்போ நமக்கு ஒரு 300 பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த டீமில். இப்போ இதில் வந்து 5 ட்ரைப் இருக்காங்க. பெட்டகுரும்பா ட்ரைபு, பனியார் ட்ரைபு, காட்டுநாயக்கா, முள்ளுக்குறும்பா, இப்படி ஒரு 5 ட்ரைப் இருக்கும். ஃபஸ்ட்டு இவங்க ஒர்க் வரக்கு முன்னாடி பார்த்தோன்னா நாங்கள் ஜென்ட்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ லேடிஸ் வந்து ஜஸ்ட்டு குச்சி சீவுற வேலைக்கு மட்டும்தான் வந்தாங்க.
அப்போது ஜென்ஸுக்களுக்குமே இப்போ கூடலூரில் பார்த்தோன்னா கூலி வேலை தான் மோஸ்ட்டாக எல்லாருமே எஸ்டேட்டில் வேலைக்கு போகிறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மழை டைமில் மேபி 1-2 நாள் வேலை கிடைக்கும் கிடைக்காது, வாரத்தில் 1 நாள் 2 நாள் வேலை தான் இருந்தது. பட் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்துமே கண்டினியூஸாக இந்த 10 இயர்ஸுமே எல்லாருக்குமே வேலை கண்டினியூவஸாக இருக்குது.